भगवते नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी अध्यायं 12 இரண்டாவது श्लोकम् श्रीभगवानुवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेतास्ते मे युक्ततमो मदः யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு உள்ளுரை படிங்க. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிப்புரை பொருளுரை மற்றும் மொழிப்புரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமான முனிமுதல் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். பொருளுரை. எவனொருவன் தனது தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தன்னை வழிபடுகின்றானோ அவனே யோகத்தில் மிகவும் சிறந்தவனாக கருதப்பட வேண்டும் என்று கிருஷ்ணர் மிக தெளிவாக அர்ஜுனன் வினாவிற்கு இங்கு விடையளிக்கின்றார். இத்தகு கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு ஜட செயல்கள் எதுவும் கிடையாது. ஏனெனில் அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுகின்றன. தூய பக்தன் சதா சர்வ காலமும் செயலில் ஈடுபட்டுள்ளான். சில நேரங்கள் அவன் ஜபம் செய்கின்றான். சில நேரங்கள் கிருஷ்ணரை பற்றிய நூல்களை படிக்கவோ கேட்கவோ செய்கின்றான். சில நேரங்களில் பிரசாதம் சமைக்கின்றான். சில நேரங்களில் கிருஷ்ணருக்காக ஏதேனும் வாங்குவதற்கு சந்தைக்கு செல்கின்றான். சில நேரங்களில் கோயிலை தூய்மை செய்கின்றான், பாத்திரங்களை கழுவுகின்றான். இவ்வாறாக அவன் எதை செய்தாலும் சரி, தனது செயல்களை கிருஷ்ணருக்கென அர்ப்பணிக்காமல் நொடி பொழுதையும் கழிப்பதில்லை. இத்தகு செயல் பூர்ண சமாதியில் இருப்பது ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நாம 11ஆம் அத்தியாயம் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க. விஸ்வரூப தர்ஷன் எடுத்தோமா? கடைசியா பகவான் என்ன சொன்னாரு? கடைசி 11ஆம் அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகால புரட்டி பாருங்க. என்ன சொன்னாரு பாருங்க. ரெண்டு கை உருவமே முக்கியமானது சொல்றாங்க. கை உருவம் முக்கியமானது. கடைசியா என்ன சொன்னாரு? சியாமசுந்தர ரூபம். யாரு தூய பக்தி தொண்டில் வந்து யார் இருக்காங்களோ நான் நண்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பக்தி நிச்சயமாக என்னை வந்து அடைவார் அப்படின்னு கடைசியா அதான் சொன்னாரு. இப்போ 12ஆம் அத்தியாயத்தோட ஸ்டார்டிங்ல அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்கிறாரு. எந்த வழிபாடு சிறந்தது? உருவ வழிபாடு சிறந்ததா, அருவ வழிபாடு சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா? மிகவும் பக்குவமானது யாரு? பக்தி தொண்டு உருவம் வழிபடுறவங்களா, அருவத்தை வழிபடுறவங்களா? சோ அதுக்கான விடை வந்து பகவான் இதுல கொடுக்கிறார். மைய ஆவேஷ்ய மனோ ஏமாம். மையி அப்படின்னா என் மீது, ஆவேஷன நிலை நிறுத்தி, மனன மனதை, எவரெல்லாம் மாம் என்னிடம், நித்திய யுக்தா உபாசதே எப்போதும் என்னை வழிபடுறாங்களோ, ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையான உங்களுக்கு தெரியும் நம்பிக்கையுடன், பரையா திவ்யமாக, உபேதா அளிக்க அவர்கள் மே என்னால், யுக்த தமா யோகத்தில் மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுறாங்க. யார் ஒருத்தர் என்னுடைய தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையோட என்னை எப்பவும் வழிபடுறாங்களோ அவங்கதான் வந்து மிகவும் பக்குவமானவர்கள். பகவான் புட்டு வச்சுட்டாரு இல்லைங்களா? பாத்தீங்க, எல்லாருக்குமே வந்து பகவான் தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. யார் ஒருத்தர் என்னைய நினைச்சிருக்கிறாங்களோ, என்னுடைய அந்த உருவத்தை மனசுல வச்சு வழிபடுறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா கடைசியா வந்து எங்கிட்ட வந்துருவாங்க. மிக பக்குவமானவங்க, திவ்யமான நம்பிக்கையோட அந்த மாதிரி வழிபடுறவங்க ரொம்ப பக்குவமானவங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ
இதை விட தெளிவா யாருமே சொல்ல முடியாது. பிரபுபாதத்தை அழகா கொடுக்குறாரு. எவன் ஒருவன் தனிப்பட்ட உருவத்தின் இருக்காங்களோ அவன் தான் சிறந்தவன். சோ கிருஷ்ண உணர்வனுக்கு இருக்கிறவனுக்கு ஜட செயலே கிடையாது. அவன் செய்யறது எல்லாமே கிருஷ்ணாக்காக தான் செய்வாங்களாம். இன்னைக்கு ஒரு லெக்சர்ல கேட்டேன். ஒரு வாட்டி ராதாநாத் சாமி மகராஜ் வந்து எங்கேயோ போறப்ப அவருக்கு வந்து கால்ல அடிபட்டுருச்சாமா. அடிபட்டுருச்சு. ஆனா வந்து அவர் ஒண்ணுமே சொல்லலையாம். அப்படியே போய் உட்கார்ந்து லெக்சர் கொடுத்தாராம். எவ்வளவு நேரம்னா 3 மணி நேரம் லெக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு வந்து அந்த ஆங்கிள்ல கீழே அந்த முழியில அதுல வந்து பிராக்சரே ஆயிருந்தாமா. அதோட உட்கார்ந்து 3 மணி நேரம் லெக்சர் கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன் மகராஜ் நீங்க சொல்லி இருக்கலாம்ல, நாங்க வந்து உடனே ஏதாச்சும் டாக்டர் கூட்டு போயிடலாம், நீங்க வந்து என்னைய கிளாஸ் எடுக்க விட மாட்டீங்க, என்னை கொண்டே மேல தனியா கூட்டு போயிருவீங்க டாக்டர்கிட்ட, கிளாஸ் எடுக்க முடியாம போயிரும், கிருஷ்ண சேவா பண்ண முடியாம போயிரும், அதனாலதான் நான் சொல்ல அப்படின்னாராம். 3 மணி நேரம் ஆடாம அசையாம அப்படியே அந்த வலியோட உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களாம் பாருங்க, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறதுல அவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க பாருங்க. சோ அந்த பக்தி தீர்த்த சுவாமி மகராஜ் அவர் இப்படிதான். அவருக்கு பாத்தீங்கன்னா போன் கேன்சர், போன்ல வந்து கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல். ஆனா அவர் அப்படி அவரோட கீர்த்தன் எல்லாம் கேட்டீங்கன்னா அழுதுகிட்டே பாடுவாரு, அழுதுகிட்டே பாடுவாரு. ஆனா வந்து இமோஷன்ல, அதாவது பக்தி இமோஷன்ல தான் பாடுவாரு, எக்ஸ்ட்ரஸில தான் பாடுவாரு. ஸோ அவங்கெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள். அவங்கெல்லாம் வந்து இந்த உடல் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மை தாண்டி அவங்க வந்து எப்படி நமக்கெல்லாம் கிளாஸ் கொடுக்குறாங்க, எப்படி இருக்கிறாங்க, பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதுக்கு நாமெல்லாம் வந்து இப்போ பிரபுபாதருடைய இந்த டிசைபிள்ஸை கண் கூட பாக்குறோம் இல்லைங்களா? நம்மளுடைய பேட் லக் நம்மளால பிரபுபாதரை பார்க்க முடியாம போயிடுச்சு. பிரபுபாதர் இன்னும் எப்படி இருந்திருப்பாரு, டிசைபிள்ஸே எப்படி இருக்காங்க, பிரபுபாதர் எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரோக் வந்தப்பெல்லாம் சும்மா அவரே இப்படி எடுத்து எண்ணெயை போட்டு இப்படி இப்படி நீவி விட்டுட்டு ரெடி ஆயிடுவாரு. அவர் வந்து தான் இந்த உடலுக்கு வந்து அவரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. கடைசி 1 மாசம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை அவரு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாடி கான்சியஸை விட்டு தாண்டி இருக்காங்க. நமக்கு ஒரு இத்தினோடு உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணு சாண்டிங் பேக் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு ஐயோ அம்மா ஐயோன்னு ஒப்பரி வைக்கிறோம் இல்லைங்களா? ஐயோ என்னால முடியல, உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு தலை பாரம் ஆயிடுச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆய் ஊய்ங்கிறோம். ஆனா பக்தர்கள் வந்து அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே கிருஷ்ண உணர்வு நடவடிக்கையா தான் இருக்குமா. அது ஒரு வாட்டி இன்னொன்னு சொன்னாரு. ராதாநாத் மகாராஜ் வந்து ஒருத்தர் வீட்டுல போய் தங்கி இருந்தாராமா. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவர் உள்ள போனவர் கதவே நீக்கவே இல்லையாமா. அப்ப அந்த மாதாஜி வந்து தட்டி பார்த்திருக்காங்க, என்ன பயந்துட்டு தட்டிருக்காங்க. அப்ப ஒரு பேப்பர் வந்துதான் வெளியில, ஏன்னா எனக்கு வந்து தலை வலிக்குது, ரொம்ப தலை வலிக்குது, நான் வந்து அதை கிருஷ்ணா கான்சியஸ் வேல அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை வந்து தலைவலியை நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. கிருஷ்ண உணர்வுல அப்படின்னு சொல்லி எழுதி வெளில தள்ளி விட்டு இருந்தாராமா. தாங்க முடியாத தலைவலி. சோ அத கூட பாருங்களேன், அவங்க வந்து அதையும் கிருஷ்ணா கான்சியஸ் வே தான் எடுத்துக்கிறாங்க. சோ இப்ப கூட நான் கொஞ்சம் முன்னாடி நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். என்னன்னா இன்னைக்கு வந்து ஃபிளார் சர்வீஸ் பண்ணுச்சு, எங்க வீட்டுல வச்சுதான் பண்ணுச்சு. ஆக்சுவலா நான் இப்ப கால் இதானதுன்னு நான் அங்க போய் உட்கார்ந்து இருப்பேன், சளி பிடிச்சிச்சா, அதனால சரி என்னால தேவையில்லாம அவங்களுக்கு இதான்னு சொல்லிட்டு நான் தனியா இன்னொரு ரூம்ல உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அதான் நினைச்சேன், கிருஷ்ணா காலைதான் ஒடிச்சு உட்கார வச்சீங்க, சரி ஒரு நாள் வாரத்துல ஏதோ டிவோட்டிஸ் வந்தாங்க, அவங்களோட உட்காரத விட உங்களுக்கு பொறுக்கலையா, அது எப்படி கரெக்டா இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாஸ் பிளான் வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு சத்தியமா புரியாது. அவர் வந்து ஒண்ணு பண்றாரு அப்படின்னா அது பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். ஆனா நாமெல்லாம் வந்து பாடி கான்சியஸ்ல பல 100 பல கோடி வருடங்களா இந்த ஒவ்வொரு உடலா எடுத்துட்டு இந்த உடல் தான் நானு, இந்த உடல் தான் நானு அப்படின்னு நினைச்சே நம்ம வாழ்ந்ததுனால நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது பகவானுடைய அவருடைய லீலைகள் எதுவுமே நமக்கு புரியல. அவருடைய வார்த்தைகள், பகவத்கீதை ஃபுல்லா பகவானுடைய வார்த்தைகள். சோ அவர் சொல்லித்தரது வந்து நமக்கு வந்து உள்ள ஏற மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு வந்து அந்த அவ்வளவு தூரம் அந்த பொய் அகங்காரம், நான் இந்த உடல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் இன்னும் அந்த ஃபுல்லு தான் புரிய மாட்டேங்குது. ஏன் ஆச்சாரியாஸ்க்கு வந்து நம்மளை விட நல்லா புரியுது அப்படின்னா அவங்க அந்த பொய் அகங்காரத்தை தாண்டி இருக்காங்க இல்லைங்களா? எஸ் மாதாஜி. பொய் அகங்காரம் அப்படிங்கிறது என்ன? தான் தான் எனக்கு நான் தான் நான் எல்லாம். எனது நான் தான் இந்த உடல் என் உடல் தான்
நான் உடல். அப்படின்னு இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையான அகங்காரம் என்னது? நான் உடல் பகவானுக்கு முக்கிய ஆத்மா சேவகனா தான் இருக்கேன். பகவானோட சேவகன் நானு ஆத்மா அப்படிங்கறது நான் ஆத்மா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆத்மா. நான் இந்த உடல் கிடையாத ஆத்மா. என்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா பகவானுடைய சேவகன். நித்திய சேவகன். எஸ், அத புரிஞ்சுக்கிறது தான். ஆக்சுவலி ஆத்மா எப்ப நிம்மதியா இருப்பான் சொல்லுங்க. பகவானுடைய சேவையில ஈடுபடும் பொழுதுதான் நம்ம நிம்மதியா இருக்கோம் மாதாஜி. சந்தோஷமா இருக்கும். எஸ், ஏன்னா அதான் என்னுடைய உண்மையான நிலை இல்லைங்களா? சோ நீங்க இப்ப சொன்ன மாதிரி பகவானோட சேவையில நான் என்னை ஈடுபடுத்திக்கிறப்போ அது என்னுடைய உண்மையான நிலை அப்படிங்கறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன். சோ இல்லைன்னா எனக்கு வந்து அதுலயும் திருப்தி கிடைக்காது. எப்படி ஒரு பௌதீகமான விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டிவி வாங்கணும்னு ஆசைப்படுவோம். பெரிய டிவி பெரிய டிவி பெரிய டிவின்னு நம்ம வந்து அலைக்கூட்டிட்டு இருப்போம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அதையும் வாங்கிருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் புதுசுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆயிரும்? திருப்ப அது அடுத்ததுக்கு போயிருவோம். இதை விட பெருசு, இது விட நல்லா இருக்கிறத இதை விட பெருசு வாங்கணும், இதை விட இது பெருசு டெக்னாலஜி நல்லா இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு. வாங்கணும். கரெக்ட். சாரி அப்படிதான். இந்த சாரி வாங்கணும், அந்த சாரி வாங்கணும், அப்படி இப்படின்ட்டு வாங்கினா நம்ம அதுல திருப்தி அடையிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. பௌதீகமா நமக்கு என்ன விஷயம் கிடைச்சாலும் நமக்கு அதுல திருப்தியே வராது. ஆனா பாத்தீங்கன்னா தூய பக்தர்கள் இதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அவங்க ஒன்னொன்னும் வந்து ஜபம் பண்றான், எப்ப பாரு ஜபம் பண்றான், கிருஷ்ணா பத்தி படிக்கிறான், கேக்குறான், பிரசாதம் சமைக்கிறான், ஏதாவது வாங்குறதுக்கு போறான், சில நேரங்கள்ல கோயில தூய்மை பண்றான், பாத்திரம் கழுவுறான். சோ என்னங்க நீங்க சொல்றீங்க? பாத்திரம் தானே கழுவுறாங்க, அதெல்லாம் எப்படி கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி? நம்ம கேட்கலாம் இல்லையா? அவங்க பாத்திரம் தானே கழுவுறாங்க, அது எப்படி கிருஷ்ண உணர்வு செயலாகும் சொல்லுங்க? கிருஷ்ணர் பேரை சொல்லிட்டே கிருஷ்ணர் நினைச்சிட்டே செய்யறான், அதனால அது அவருக்காக சமைச்ச பாத்திரத்தை கழுவுறாங்க இல்லைங்களா? அவருக்காக சமைக்கிறாங்க. நாம சமைக்கிறது நமக்காக. போனா போது கிருஷ்ணா கொஞ்சம் வச்சுட்டு அத வந்து கிருஷ்ணா பியூரிஃபை பண்ணி கொடுத்துடணும் பிரசாதமா எனக்கு இல்லையா? கொண்டே வச்சுட்டு அவர் வந்து எனக்கு அதை சுத்தம் பண்ணி கொடுத்துடணும். சோ ஆனா தூய பக்தர்கள் பாத்தீங்கன்னா சமைக்கிறதே பகவானுக்காக தான் சமைப்பாங்களாம். ஒருவேளை ரொட்டி கிடைச்சா, அப்ப ரூப கோஸ்வாமில என்ன பண்ணாங்க, சனாதன கோஸ்வாமி எல்லாம் பிருந்தாவனத்துல அவங்க வந்து அந்த மாவு கிடைக்குமா, உப்பே போடாம ரொட்டி சுட்டு கொடுத்தாரு. அப்போ சனாதன கோஸ்வாமியோட டிடி அவர் வந்து ஐயோ சனாதனா எனக்கு உப்பாச்சு போட அப்படின்னதுக்கு, நீங்க இப்ப உப்பு கேட்பீங்க அப்புறம் உரப்பு கேட்பீங்க, என்னால முடியாது. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பகவானோட சேவையில தவிர்த்து நான் வேற எந்த ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப உப்பு அப்படின்னு கேட்க போனாருன்னா, இப்ப அந்த ஒரு ஸ்டோரி வரும் இல்லையா, வீட்டுக்குள்ள எலி பிரச்சனை இருக்குதுன்னு ஒருத்தர் வந்து பூனையை வாங்கி கட்டி, அப்புறம் நாய் வந்துரும், அப்புறம் இல்ல, பசு பூனைக்கு பால், அதுக்கு வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவோம். ஒரு பொண்ணு பொண்ணே மேரேஜ் பண்ணிக்காரு. அந்த மாதிரி ஆயிரும். அவங்க அதனாலதான் தெளிவா இருக்காங்க. ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு திக்விஜய் பண்டிட் ஒருத்தர் வந்து வராரு, ரூப கோஸ்வாமிகிட்ட போய் வந்து நீ தோத்துட்டேன்னு எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அவர் வந்து பயங்கர டேலண்ட் அந்த திக்விஜய் பண்டிட். உடனே அவர் வந்து ரூப கோஸ்வாமி மறு பேச்சு இல்லாம எழுதி கொடுத்துடுறாரு. 2 பேரும், சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி 2 பேரும். அவர் திக்விஜய் பண்ணிட்டு பயங்கர சந்தோஷம், எல்லாத்தையும் காமிச்சு சுத்திட்டு இருக்காரு. அப்போ ரூப கோஸ்வாமியோட அண்ணா பையன் ஜீவ கோஸ்வாமி உங்களுக்கு தெரியும், அவருடைய சீடன், ரூப கோஸ்வாமியோட சீடன். அவருக்கு வந்து பாக்குறாரு, திக்விஜய் பண்ணிட்டு பார்த்துட்டு இவருக்கு ஒரே கோபம், என்னடா அது இவர் இப்படி எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. ஆர்கியூ பண்ணி அவரை தோக்கடிச்சிடுறாரு. தோக்கடிச்சு அவர் வந்து திருப்பி எழுதி கொடுத்துறாரு. ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி எழுதி கொடுத்ததெல்லாம் கிழிச்சு போட்டு நான் வந்து உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துறாரு அவர். இத வந்து ஜீவ கோஸ்வாமி சந்தோஷமா கொண்டு போய் ரூப கோஸ்வாமிகிட்ட கொடுக்குறாரு. என்ன நடந்துச்சு? பிருந்தாவன்ல நீ இருக்க, ஏன்னா உனக்கு பிரைடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிருந்தாவன்ல நீ இருக்க தகுதியில ஓடி போயிருன்றுவாரு. இதுல நான் வந்து எனக்கு ஆக்சுவலா எனக்கு தெரியாதா அவனை ஆர்கியூ பண்ணி டிஃபீட் பண்ண, ஆனா அதுல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கறனால நான் பண்ணல. எப்படின்னு பாருங்க. சோ
சோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை வந்து அவ்வியர்த்த காலத்துவம். அதாவது அந்த பாவா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஒரு நொடி கூட தேவையில்லாத விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு டைம் வந்து பகவானுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். சோ ரூப கோஸ்வாமி 12 வருஷம் எழுதுறாரு இந்த பக்தி ரசாமத சிந்து. சோ அவர் நான் அந்த டைம் ஃபுல்லா நான் அதுக்கு யூஸ் பண்றேன். சோ நீ தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு ப்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ விருந்தாவன்லயே இருக்கக்கூடாது, ஓடி போயிருன்னு சொல்லிடுவாரு. அவரு வந்து அவருக்கு ஒரே அழுகாச்சு ஜீவ கோஸ்வாமி. அழுதுட்டே போயிடுவாரு. அவங்க குரு சொன்னது மீற முடியாது இல்லையா? ஊரை விட்டு தனியா ஒரு குகைக்குள்ள போய் இருப்பாரு. மறுபடியும் எல்லாம் பார்த்துட்டு வந்து சாப்பிட கூட மாட்டாருன்னு நினைக்கிறேன். உண்ணாவிரதம் ஏதோ இருப்பாரு. எல்லாம் பார்த்து சனாதன கோஸ்வாமிகிட்ட சொல்றாங்க. அவரு வந்து பார்த்து 2 பேருக்கும் மறுபடியும் சமாதானம் பண்ணி வைப்பாரு. சோ முதலையோட மடையிலே நம்ம போய் அந்த மாதிரி ஏதோ போய் உட்காந்துருவாரு. இருப்பாங்கல்ல. எஸ். சோ ஜீவன்களுக்கு கருணகாமி, ஜீவாக்கு கருணகாமின்னு சொல்லி ரூப கோஸ்வாமிட்டு சனாதன கோஸ்வாமி சொல்லுவார். அவர் ஜீவ கோஸ்வாமி இல்லையா? ஜீவாக்கு கருணகாமி அப்படிம்பாரு. அப்புறம் அவர் மன்னிச்சிருவாரு. ஆக்சுவலா அவருக்கும் இவர் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா? நாம ஒருத்தட்ட கோவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேல நமக்கு வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். ஆனா வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னா அவங்க யார்ட்டையுமே எந்த வெஞ்சன்ஸுமே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாமே பகவானுடைய பின்ன பகுதின்னு அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ ஏதோ இந்த செயல் ஒண்ணு நடக்குதுன்னா அதுல பகவானுடைய பார்ட் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சு வச்சுக்குவாங்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து யார் மேலயுமே எந்த வெஞ்சன்ஸும் வராது. சோ பக்தர்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த நேரத்தை வந்து பகவானுக்காக தான் செலவு பண்ணுவாங்க. தூய பக்தர்கள் அந்த ஒரு நொடி பொழுது கூட வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகா, ஏன்னா இதோடதையே வந்து கண்டினியூஷன் ஆயுது. அதையும் பார்த்துடலாம். ஏதக்ஷரம் அனிர்தேக்ஷம் அவ்யக்தம் பரியுபாஷதே சர்வத்ரகம் அச்சிந்திய ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக. யாரோ ஒருத்தர் மொழிபெயர் பொருளுரை படிங்க. சம்பூர்ண மாதாஜி படிங்க. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆனால் தோற்றமளிக்காததும் புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லாரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். பொருளுரை. பரமபுருஷ பகவான் நேரடியாக வழிபடாமல் அதே இலக்கினை மறைமுகமான வழிமுறையின் மூலம் அடைய முயல்பவர்களும் இறுதியில் அந்த இலக்கான ஸ்ரீ கிருஷ்ணரை அடைகின்றனர். பற்பல பிறவிகளுக்கு பிறகு அறிவுள்ள மனிதன் வாசுதேவனே எல்லாம் என்று அறிந்து என்னிடம் அடைக்கலம் புகுகின்றான். பற்பல பிறவிகளுக்கு பிறகு பூரண ஞானத்தை ஒருவன் அடையும் பொழுது அவன் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைகின்றான். இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முறையில் இறைவனை அணுகுபவன் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் தொண்டு செய்ய வேண்டும் மற்றும் எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட வேண்டும். ஒருவன் பகவான் கிருஷ்ணரை அணுக வேண்டும் என்பதை, அவ்வாறு இல்லாவிடில் பக்குவமான உணர்வு சாத்தியமல்ல என்பதையும் இதிலிருந்து ஊகிக்க முடியும். பெரும்பாலும் அவன் கிருஷ்ணரிடம் பூரணமாக சரணடைவதற்கு முன்பு ஏராளமான தவங்களை மேற்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட உயிர் வாழ்வு பரமாத்மாவை உணர்வதற்கு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இயங்குதல் முதலிய புலன் சார்ந்த செயல்கள் அனைத்தையும் நிறுத்திவிட வேண்டும். அதன் பின்னர் பரமாத்மா எங்கும் நிறைந்திருப்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இதனை உணர்ந்த அவன் எந்த உயிரிடமும் பொறாமை கொள்வதில்லை. அவன் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் எந்த வேறுபாட்டையும் காண்பதில்லை. ஏனெனில் அவன் ஆத்மாவை மட்டும் காண்கிறான், வெளி தோற்றத்தை அல்ல. ஆனால் சாதாரண மனிதனை பொறுத்தவரையிலும் அருவநிலையை உணரும் இந்த வழிமுறை மிகவும் கடினமானதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ தோற்றம் அளிக்காதது அப்படின்னாவே என்னது? தோற்றம் இல்லாதனாவே அருவம். புலனுணர்விற்கு அப்பாற்பட்டது. நம்மளால நம்மளுடைய புலன்களை யூஸ் பண்ணி அந்த அருவ பிரமனை புரிஞ்சுக்க முடியுமா? சத்தியமா புரியாது. எங்கும் நிறைந்தது.
எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஆமா. இங்க இந்த பௌதீக உலகத்துல சூரியன் சந்திரனுக்கும் வெளிச்சம் எங்க இருந்து வருது? பிரம்மஜோதியில இருந்து தான் வருது. பிரம்மஜோதியில இருந்து வருது. எஸ், எங்கும் நிறைந்தது, சிந்தனைக்கு எட்டாதது. நம்ம கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா அந்த புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டது மாதிரி சிந்தனைக்கு எட்டாது. என்னால என்னோட புத்திய மனசெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. மாற்றம் இல்லாதது, எப்பவுமே அதுக்கு வந்து மாற்றம் கிடையாது. நிலையானது, நாமெல்லாம் நிலையானவங்களா? சொல்லுங்க, நாமெல்லாம் நிலையானவங்களா? இல்ல இல்லம்மா. இல்லைங்க மேடம். ஆத்மா நிலையானது, ஆனா இந்த உடல் நிலையற்றது. நிலையற்றது. எஸ், அசைவற்றது. சோ இதெல்லாம் வந்து அருவ பிரம்மனுடைய இந்த குவாலிட்டிஸ். பூரண உண்மையின் இதெல்லாம் இந்த இருக்கிற அந்த அருவத்தன்மை வழிபடுறவங்க அவங்க எப்படி இருக்கணும்னா, புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடம் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயலில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடையறாங்க. சோ அதுவும் வந்து ஈஸி எல்லாம் கிடையாது. அருவ பிரம்மன் அடையணும்னா நீங்க என்ன பண்ணணும்? புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா பண்றவங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து இவங்களோட இறுதி இலக்கு வந்து பிரம்மஜோதி தான். யோகிங்க, ஞான யோகி, அஷ்டாங்க யோகி, இவங்கெல்லாம் அடையிறது வந்து இந்த பிரம்மஜோதி தான். சோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, புலன்களை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும், எல்லார்ட்டையும் சமநோக்கோட இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை தரும் செயல்ல ஈடுபடணும். அப்படி இருக்கிறவங்க தான் இறுதியில என்னைய வந்து அடையறாங்க. நீங்க பகவான் சொல்றது அருவ பிரம்மனை வந்து அடையறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுவும் வந்து அந்த அருவ பிரம்மன் யாரோட ஒளி? பகவான் பகவானோட கிருஷ்ணாவோட உடம்போட தேஜஸ். எஸ், பகவானுடைய தேஜஸ். சோ என்னை அடையறாங்க அப்படின்னு அவர் இங்க சொல்றது என்ன மீன் பண்றாரு? பிரம்மஜோதியை தான் நம்ம பிரம்மஜோதி தான் மீன் பண்றாரு. என்னை வந்து அடையறாங்கன்னா அதுவும் அவரோட லைட் தானே. அதுதான் அர்த்தம் அது. சோ அதான் பிரபுபாத் கொடுக்குறாரு. சொல்லுங்க. வள்ளலார் வந்து ஜோதியிலேயே கலந்தாரு. ஜோதியில ஐக்கியமாகறன்னு சொல்றாங்க இல்லையா? நிறைய பேர் ஈவன் சிவபெருமான கூட ஜோதி வடிவுல வழிபடுறாங்க இல்லைங்களா? ஆமா மாதாஜி, சிவபெருமான ஜோதியில வழிபடுறவங்க இருக்காங்க. சோ நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நமக்கு தெரியல மேபி. சோ அந்த ஜோதி எல்லாமே பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா தங்கட்டு இருந்து வந்ததுதான் தெளிவா சொல்லித்தராரு. எங்கிட்டதான் வராங்க அவங்க. ஜோதியில ஐக்கியமாகறவங்களாம் பகவான்கிட்ட தான் போறாங்க, கிருஷ்ணாட்ட தான் போறாங்க. ஆனா அதுவும் அதோட குவாலிபிகேஷன் வந்து எப்படின்னா, அந்த அருவ பிரம்மன்ல வழிபடுறவங்க கூட பகவானுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பக்தி தொண்டு பண்ணி, ஆனா எங்களுக்கு உருவத்தை விட அருவம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் அருவ பிரம்மனுக்கு போய் சேருவாங்க. மத்தபடி பகவானுக்கு உருவமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பிரம்மஜோதிக்கு போக முடியாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யாரும் ஒருத்தர் வந்து பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போகவே முடியாது. அந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு திருப்பி அனுப்பிச்சிருவாங்களாம். அவங்க திருப்பி பக்தி பண்ணி பகவானை புரிஞ்சுக்கிட்டு தான் போக முடியும். சோ ஜோதியில ஐக்கியமாகிறது அவ்வளவு ஈஸியில கிடையாது. சரிங்களா? பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பக்தி பண்ணி இருந்தாலும் எங்களுக்கு உருவத்தை விட அருவம் பிடிச்சிருக்குன்னு போறவங்க தான் அங்க போக முடியும். அதனாலதான் அவங்கள ஆன்மீகவாதின்னு சொல்லி பிரபுபாதர் குறிப்பிடுவார். அருவவாதிங்க ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சோ இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் நேரடியா வழிபடாம மறைமுகமா அடைய முயல்றவங்க கிருஷ்ணருக்கு தான் போறாங்க. சோ அந்த வாசுதேவ சர்வமிதி சொல்றாரு. பற்பல பிறவிக்கு அப்புறம் இந்த ஞானிதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அருவ பிரம்மனை போய் அடையறாங்க அப்படின்ட்டு. சோ அந்த ஞானி வந்து பற்பல பிறவிக்கு அப்புறம் தான் வாசுதேவ சர்வமிதி, பகவான் தான் எல்லாமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் தான் பகவான்கிட்ட போக முடியும். அது வரைக்கும் அவங்க என்ன ஆவாங்க? போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. அந்த எட்ஜ் வரைக்கும் போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. கிருஷ்ணா தான் எல்லான்னு புரிஞ்சு அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்கிறது தான் அருவ பிரம்மனுக்குள்ளேயே போக முடியும். ஓ, அவங்க வந்து அப்படி இருக்கிறவங்க புலனை கட்டுப்படுத்தணும், தொண்டு பண்ணணும், எல்லாமே பண்ணணும். சோ பெரும்பாலும் கிருஷ்ணரிடம் பூரணமாக சரணடைவதற்கு முன்பு ஏராளமான தவங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆக்சுவலி நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கிற இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உண்மையிலே பாத்தீங்கன்னா கடவுளை அடையணும் அப்படின்னாவே நீங்க எல்லா இடத்துலயும் போய் பாருங்க. இமயமலைக்கு போகணும், நிறைய தவம் பண்ணணும், காசிக்கு போகணும், குடும்பத்தை விட்டுணும்,
இவ்வளவு வருஷம் நம்ம அப்படிதான் புரிஞ்சிருந்தோம் இல்லைங்களா? ஆமா கடவுளை அடையிறது அப்படின்னா நிறைய வருஷம் தவம் பண்ணணும், காட்டுக்கு போய் தவம் பண்ணணும், சாப்பிடாம செய்ய. எஸ், ஃபேமிலி விட்டு ஓடிடணும், சடாமுடி வளர்த்திக்கணும் சன்னியாசி மாதிரி நடக்கணும், சன்னியாசியா இருக்கணும், வெயில்லயும் மழையிலயும் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பிரபுபாதர் தான் உண்மையிலேயே நமக்கு அப்படியே லட்டு மாதிரி நமக்கு டிவோஷனல் சர்வீஸ் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? லேடிஸ் நாமெல்லாம் இப்படி ஒண்ணு கூடி பகவானை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பகவான் வரல பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை தான் இல்லைங்களா? கண்டிப்பா மாதாஜி. எஸ், பகவான் கிருஷ்ணரை பத்தி நாமெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம், அது பகவத்கீதையை வச்சு டிஸ்கஸ் பண்றோம்னா சத்தியமா பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை, அவருடைய அந்த சீடர்களின் காரணமற்ற கருணை, அந்த கருணை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்திருக்கு. பிரபுபாதர்ட்ட இருந்து ஜெயபத்தாக்க சுவாமி மகாராஜ், அவர்கிட்ட இருந்து நம்முடைய பக்தி வினோத் சுவாமி மகாராஜ், அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு சத்புஜா பிரபு, அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்தது, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்கு. சோ பக்தி தொண்டு அப்படின்னாவே முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடவுளை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இமயமலைக்கு போறவங்க நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? பெரிய பெரிய நடிகர்லாம் திடீர்னு இமயமலைக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு போயிட்டு வருவாங்க. ஓ, இதெல்லாம் இவங்களாலதான் முடியும், நம்மளால எல்லாம் முடியாது. நம்ம எங்க ஃபேமிலி விட்டு இதெல்லாம் நினைக்கிறது இல்லைங்களா? நம்ம அப்படி நினைச்சிருக்கோம் இல்லையா? நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம். நாம எங்க ஃபேமிலி விட்டு போய் 10 நாள்லாம் போய் அந்த மாதிரி இதை தேடுறது. அதே மாதிரி அவ்வளவு ஆஸ்டிட்டி, இவ்வளவு தவங்களை எப்படி கடைபிடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. நம்ம உடலை வருத்திக்கணும் போலயே. என்னால இந்த உடல் எல்லாம் வருத்திக்க முடியாது. என்னால போய் வெயில நின்னாலே வெயில் தாங்க முடியல, குளிரா இருந்தாலும் குளிர் தாங்க முடியல. நான் எங்க போய் இந்த உடலை கொண்டு வெயிலையும் மழையிலையும் நனைக்கிறது இல்லைங்களா? ஏன்னா பெண் உடல் நமக்கெல்லாம் மென்மையான உடல். சோ நமக்கு ஏத்த மாதிரி ஆச்சாரியா வீட்ல இருந்தே நீ பக்தி பண்ணலாம் அப்படின்னு அதனாலதான் கிருஷ்ணா கான்சியஸ் இவ்வளவு ஈஸி நம்ம சொல்ற காரணம். பெரிய லெவல்ல நான் போய் ஒத்த கால நின்று தவம் பண்ண தேவையில்லை. யாரையும் நான் போய் எல்லாரையும் சமமா பார்க்கணும்னா நான் எங்க போற சொல்லுங்க? எல்லாரையும் சமநோக்குல பார்க்கணும், புலனை அடக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பிரபுபாதர் இந்த ஈஸியான வழி நமக்கு கொடுத்துருக்காரு. சோ இதெல்லாம் ஒரே நாள்ல வந்துருமானா வராது. அவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப நாள் முயற்சி பண்ணுவாங்க. உடனே புலனையில அடக்கிட முடியுமா சொல்லுங்க பாக்கலாம்? புலனடக்கம் என்ன அவ்வளவு ஈஸியா? முடியவே முடியாது. பகவான் கூட சொல்லுவார்ல, ஒரே ஒரு புலன் கூட நம்மள அடிச்சுட்டு போயிரும் இல்லையா? நாம் பார்த்திருக்கோம். ஒரே ஒரு புலன் வீக்கா இருந்தாலும் உன்னை தூக்கிடும் அப்படின்னு சொல்லுவாரு. நமக்கு நாக்கோ ஏதோ ஒரு புலன் வீக்கா இருந்தா போதும். சோ அந்த புலனடக்கம் அவ்வளவு எளிது கிடையாது. சோ அந்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். சோ இதெல்லாம் பண்ணி அவங்க அருவ பிரம்மனை தான் போய் அடைய முடியும். சோ தனிப்பட்ட உயிர்வாளியினுள் பரமாத்மாவை உணர்வதற்கு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இயங்குதல் போன்ற புலன் சார்ந்த செயல்கள் அனைத்தையும் நிறுத்திடணுமா பாருங்க. உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்காரு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடணும். உள்ளுக்குள்ள பாக்கணும். வெளிப்புறமா நீங்க எதையுமே பார்க்க கூடாது, கேட்க கூடாது, சுவைக்க கூடாது. ஆனா உள்ளுக்குள்ள உள்நோக்கி பார்த்து உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை நீங்க உணரணும். அப்புறம்தான் பரமாத்மா எங்கும் நிறைந்திருப்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். இதனை புரிஞ்சுக்கிட்டாம எந்த உயிர்கிட்டையும் பொறாம கொள்றது இல்ல. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடு பார்ப்பதில்லை. நாம் இதை ஸ்லோகாவா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 5ஆம் அத்தியாயம். எல்லா உயிரையும் சமமா பார்ப்பான். பசுவா இருந்தாலும் பிராமணே கவி விஹஸ்தினி சமதர்ஷியாரு அடக்கமுள்ள பண்டிதர்கள் பாத்தீங்கன்னா நாயை தின்பவன், யானை, பசு எல்லாத்தையும் சமநோக்குல பாக்குறவங்க இல்லைங்களா? அது எப்படி சமநோக்குல பாப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் அவங்க என்ன பாக்குறாங்க? பரமாத்மா இருக்காரு அப்படின்னு. எஸ். சோ நீங்க எல்லாரையும் நீங்க சமமா பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி பார்க்க முடியும்னா பகவான் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
சோ இவன் நாம யூஸ்வலா ஒருத்தரையும் நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்னா, இவன் வந்து ஏழை, இவன் பணக்காரன், இவன் கலரா இருக்கான், இவன் கலர் கம்மியா இருக்கான், இவன் நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், ஹைட்டா இருக்கான், ஹைட் கம்மியா இருக்கான். சோ இதெல்லாம் தான் பௌதீக கால்குலேஷன் இல்லைங்களா? அழகா இருக்கான், அழகில்லாம இருக்கு. எஸ் மாதாஜி. இப்படிதான் நம்ம ஒருத்தரையும் பார்ப்போம். அது இல்லாம இவன் எனக்கு வந்து நல்லது பண்ணுவானா பண்ண மாட்டானா. பணக்காரனா ஏழையா அதுவும் பார்ப்போம். எஸ். சோ இதுதான் நம்மளுடைய கால்குலேஷனா இருக்கும். ஆனா ஒரு ஞானி வந்து எப்படி பார்ப்பான்னா, எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்காரு. மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம், இந்த சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. எஸ். சோ நம்ம அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் பகவான் பரமாத்மாவா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சாதான் எல்லாரும் ஈக்குவலா பார்க்க முடியும். சோ நீங்களே சொன்னீங்க, ஒரு ஆத்மாவுடைய உண்மையான நிலை வந்து பகவானுக்கு சேவை செய்வது சொன்னீங்களா இல்லையா? ஆமா. சரி, இப்ப நீங்க எப்படி பகவானுக்கு சேவை செய்யறது அது சொல்லுங்க. இந்த பௌதி குலத்துல நீங்க இருக்கீங்க, சரியா? எப்படி செய்யறது? நாம ஜபம், ம் பகவானை வந்தனம் பண்றது, அந்த நவவித பக்தியில நம்மளால என்னென்ன பக்தி செய்ய முடியுமோ அதையெல்லாம் பண்ணி இருக்கோம். முக்கியமா பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம பிரசாதமா எடுத்துக்கிட்டோம். ம் எந்த செயலை எந்த செயலை செஞ்சாலும் நினைச்சிட்டு செஞ்சாலும் அதே. அப்படியா? ஆமாங்க மாதாஜி. எல்லா செயலையும் கிருஷ்ணா நினைச்சுதான் செய்றீங்க. ட்ரை நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியல. நம்மளுடைய பழைய குணம் வந்துருது மாதாஜி. இல்ல, முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். முயற்சி அதே மாதிரி பண்றீங்க. மாதாஜி, இப்போ சமைக்கும் போது கூட நீங்க சொன்னீங்க, எல்லாருமே நம்ம இப்ப கேக்குறோம் பகவானை நினைச்சிட்டு பகவானுக்காக சமைக்கிறோம்னு. ஆனா நம்ம அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. சில இதுலதான் நினைக்கிறோம் பகவானை நினைக்கிறோம். சில சமயம் நம்ம இது அவங்களுக்கு பிடிக்குமா இவங்களுக்கு பிடிக்குமான்னு இதுதான் நினைக்கிறோம். மாதாஜி நீங்க மெனு போடுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆமா மெனு ஆமா போடுறீங்க. நீங்க யாருக்கு பிடிச்ச மெனு போடுவீங்க சொல்லுங்க. கரெக்ட் மாதாஜி, வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சதுதான். கிருஷ்ணா எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாரு. அதான் அவர் எது கேட்கறது இல்லையே மாதாஜி, எது கொடுத்தாலும் சரின்றுவா. உப்பு எல்லாம் கொடுத்தீங்களும் சாப்பிடுறாரு. சமயத்துல உப்பு போடாம குழம்பு கொண்டு கூட மாதாஜி, ஒரே ஒரு நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும்தான் கிருஷ்ணாவை கேட்டு நான் பண்றேன் மாதாஜி. உண்மையே சொல்லணும்னா அப்படிதான் நடக்குது. மித்த நாள்லாம் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? எஸ். சோ இதான் வந்து நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச பக்தி இல்லைங்களா? சோ கிருஷ்ண உணர்வுல நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய நடவடிக்கையில வந்து பகவான சுத்தியே வச்சுக்கணும். இப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நான் வந்து பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்றேன், இதை ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கு? ஜபம் பண்றேன்னா ஒரு 2 மணி நேரம் பகவானுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். சமைக்கிறேன்னா வந்து கொஞ்ச நேரம் நான் பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க வந்து பாகவதம் படிக்கிறீங்க, பகவத்கீதை படிக்கிறீங்க, லெக்சர் கேட்கறீங்க. சோ இது எல்லாமே நீங்க வந்து பகவானுக்காக நீங்க ஒதுக்குற நேரம் இல்லைங்களா? சோ அது வந்து என்னைக்குமே வீண் போகாது. பகவான் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அவர் வந்து நரசிம்மதேவ் கூட பிரகலாத் கிட்ட சொல்லுவாராம், நீ வந்து உனக்கு நான் எதுவுமே என்னால ரீபே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எந்நேரம் நீ என்னை நினைச்சிட்டே இருக்கிற. சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாராம் பகவான் வந்து. நீ அந்த மாதிரி என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப
ஆடம்பரமாலாம் எனக்கு வந்து பிடிக்காது. நான் சிம்பிளா நீங்க இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாரு பகவான். அவர் வந்து அதுக்கு ஒரு ஒரு பக்தர் சொன்னாரு. அவர் வந்து பகவான் சிம்பிள் அட் ஹார்ட் அப்படிங்கிறாரு. நாம தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். தேவையில்லாம வந்து நமக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனா கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்காரு. சோ அதனாலதான் நம்மளால இன்னும் கிருஷ்ணாவை நல்லா புரிஞ்சுக்க முடியல. நமக்குள்ள ஏன்னா குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல. ஆனா நமக்குள்ள இந்த நிறைய அந்த ஈகோலாம் இருக்கிறதுனால கிருஷ்ணாவை கூட என்னைய சரியான விதத்துல என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ அவரு வந்து நம்மகிட்ட சிம்பிளான பக்தி தான் கேட்கிறாரு. சிம்பிளா பண்ணா போதும். நீ பெரிய அளவுல பண்ண தேவையில்லை. நீ என்ன செய்றியோ எனக்காக செய். இதை விட ஒரு பகவான் ஒரு கடவுள் வந்து எப்படி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. நீ என்ன பண்றியோ எனக்கா பண்ணு. எல்லாத்தையும் என்னைய வந்து மனசுல வச்சு நீ பண்ணு. சோ அதுதான் வந்து ஹரே கிருஷ்ணா யாராவது சொல்ல வரீங்களா? சோ அததான் ஆச்சாரியாஸ் நமக்கு சொல்லி தராங்க. பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது ரொம்ப ஈஸி. உங்க ஹஸ்பண்ட திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவானை திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. அவர் வந்து சீக்கிரமா திருப்தி ஆயிடுவாரு. அவரை நினைச்சிட்டு நீங்க வந்து ஒரு உருண்டை புடிச்சு கொண்டே பகவானுக்காக வச்சீங்கன்னா கூட அவர் வந்து ஹாப்பியா ஏத்துக்கிறாரு. ஒரு அந்த குழந்தை பகவானுக்கு சாப்பாடு வைக்கும் இல்லையா? நம்ம பாஸ்ட் டைம் நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க. சோ அவங்க அம்மா வச்சப்ப வராத பகவான் அந்த குழந்தைக்கு வராரு இல்லைங்களா? ஏன் வந்தாரு யோசிச்சு பாருங்க. எதுக்கு வரணும்? பியூர் லவ், அது அது இன்னசென்ஸ், அதனோட இன்னசென்ஸ். நம்பிக்கையோட செய்யறாங்க அந்த குழந்தைங்க. எஸ், நம்பிக்கை. நமக்கு என்னன்னா ஒரு டவுட் கூடவே வந்துரும். எப்படி கடவுள்லாம் வருவாரு? ஆஃபரிங் வச்சுட்டு கடவுள் எப்படி வருவாரு? அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவரு எங்க வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நாம பண்ணுவோம். ஆனா அந்த குழந்தை மாத்த சொன்ன மாதிரி நம்பிக்கை, அந்த இன்னசென்ஸ். ஓ வச்சா கண்டிப்பா கடவுள் வந்து எடுத்துக்குவாரட்டு இருக்குது. அப்ப இன்னும் வரலையே, நாம வச்சு இன்னும் வரலையே அப்படின்னு தான் அவன் டென்ஷன் ஆகுறான் இல்லைங்களா? சோ இன்னசென்ஸ். சோ அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்னசென்ஸ், அந்த நம்பிக்கை, கடவுள் மேல அந்த நம்பிக்கை வந்து நம்ம குழந்தையா இருக்கப்போ ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. நம்மளுடைய பல அனுபவங்கள் வர வர என்ன ஆயிடுதுன்னா அது நாமளும் காம்ப்ளிகேட் ஆயிடுறோம். இந்த நம்பிக்கை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருது. ஆனா குழந்தைங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் கிளாஸ்லயே நாங்க சொல்லி கொடுத்தா அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கிருஷ்ணா கடவுள்னா ஆமா கிருஷ்ணா கடவுள். நம்மளுக்கு 1000 சந்தேகம் வருது. அது இப்படி கிருஷ்ணா கடவுள், நான் இத்தனை வருஷமா அவரை கும்பிட்டனே இவரை கும்பிட்டனே. ஆனா அவங்களுக்கு எடுத்தோடனே நம்ம இந்த கிளீன் ஸ்லேட்டா இருக்கிறதுனால அவங்களால அதை எளிதில ஒத்துக்க முடியுது. அந்த நம்பிக்கை வருது. சோ பகவான் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சீங்கன்னா போதும். அவர் ரொம்ப சிம்பிளானவர் தான். அவரை திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ நம்பிக்கை வச்சு அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு இந்த பௌதீக எண்ணங்களை தவிர்த்து நம்ம சொல்லவே நிறைய பிளானிங் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அதையெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஷட் அப் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு பகவானை தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை வந்து பகவான் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். சோ பகவான் மேல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ண என்ன ஆகும்னா நம்மள அறியாமையே நம்ம பியூரிஃபை ஆயிட்டே வருவோம். உங்களுக்கே தெரியாது நீங்க பியூரிஃபை ஆகுறது. சோ பக்தியில வந்து நம்ம வந்து உடனே வந்து என்னை சுத்தி ஒரு ஒளி வரும், நான் உட்காந்து அருள் வாக்கு சொல்லுவேன், அந்த ரேஞ்சில இல்ல. பக்தியில முன்னேறுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது. பக்தியில முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. பௌதீகமான முன்னேற்றங்கள் பத்தி நான் பேசவே வரல. அது வேஸ்ட். ஏன்னா நீங்க இந்த உடல் விட்டு போறப்ப அது எல்லாத்தையும் விட்டுதான் போகணும். ஆனா பக்தியில முன்னேற முடியும். நம்மள அறியாம நம்ம பக்தியில முன்னேற முடியும். சோ அதுக்கு வந்து சிம்பிளா இருக்கணும். ஹார்ட் மனதளவுல சிம்பிளா இருக்கணும். நம்பிக்கை வைக்கணும். பகவான் மேல நம்பிக்கை வைக்கணும். சோ இதுல வந்து பகவான் அந்த அருவ பிரம்மனை வழிபடுறவங்களை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு பிரபுபாதனுடைய அந்த காரணமற்ற கருணையினால நல்ல தூய பக்தி தொண்டே கிடைச்சிருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இத வச்சு நான் வந்து எப்படி வாழ போறேன், எப்படி பக்தி பண்ண போறேன், அது வந்து என்னோட கையில தான் இருக்கு. சோ நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பக்தியில முன்னேற நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.